மோட்சங்களான 4 புருஷார்த்தங்களும் சொல்லப்பட்டன. அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுப்பது எது? அது நாம சங்கீர்த்தனந்தான் விளக்குவதற்காக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை ஆனுசாசனிக பர்வத்திலே அமைத்தார் வேதவியாசர். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிறந்தது பகவத்கீதை. யுத்தம் முடிந்ததற்கு பின்பாக பிறந்தது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம். ஒரு விஷயத்தை முதலிலே நாம் அறிவித்து அதற்கு மேல அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சொன்னோம்னா கீழே இருக்கிறத விட மேல இருக்கிற விஷயத்துக்கு வைபவம்ங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். இப்ப இந்த ஊர்ல வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு இன்னென்ன மாதிரி இன்னன்னைக்குன்னு சொல்றா. இன்ன வழியில போகணும், இன்ன வழியில வரணும்னு சொல்லிடுவார்கள். இப்ப 10 நாள் கழிச்சு அதை மேற்கொண்டு இன்னொன்னு சொன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது நிற்க வேண்டிய தேவையில்லை, மேல இருக்கிறது தான் நிற்கும். அதே போல கண்ணனும் பகவத்கீதையை முதலிலே சாதித்தான். அதற்கு மேல ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை சொன்னான்னா இந்த 2ல எதனா